An object is placed at 8 centimeter in front of a glass slab whose one face is silver as shown in the figure. The thickness of the glass slab is 6 centimeter. Image வந்து behind the silver face form ஆகுது. Find the refractive index of the glass plate. இது வந்து நம்ம இப்போ பண்ண அத்தனை ஷிஃப்ட் அப்பரண்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணி பண்ணணும். நான் சொல்கிற மாதிரி எப்போவுமே மிரர் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த டயக்ராமில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஷிஃப்ட் வந்து இட் ரிமைன்ஸ் கரெக்டாக கிளாஸ் ஸ்லாப்னால உருவாகக்கூடிய ஷிஃப்ட். அப்போ என்ன அர்த்தம், இப்போ மிரரை நான் ஷிஃப்ட் பண்ணிடுறேன். இதுதான் சில்வர்டு ஃபேஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மிரரை வந்து நான் இந்த கிளாஸ் ஸ்லாப்னால எவ்வளோ ஷிஃப்ட் இதாகும். ஸோ ஷிஃப்ட் வந்து எவ்வளவு, ஷிஃப்ட் போட்டு ரியல் டெப்த் அதாவது திக்னஸ் ஆஃப் த ஸ்லாப் T into 1 minus 1 by relative mu. கரெக்டா? ஸோ இப்போ இது 6 into 1 minus mu நமக்கு தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் ஷிஃப்ட். அப்போ என்ன அர்த்தம், நான் மிரரை வந்து இந்த டைரக்ஷன் ஆஃப் இன்சிடென்ட், அதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதில் நான் இப்போ ஷிஃப்ட் பண்ணினேன்னா இங்கே வந்து ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். கரெக்டாக எங்கே கொடுத்துருக்காங்க, இமேஜ் இஸ் ஃபார்ம்டு 10 centimeter behind the mirrors. ஓகே, ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னது, எனக்கு இந்த மிரர்லேருந்து இது வந்து 10ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி எனக்கு கொடுத்துருக்கிறது என்னது, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து 8 centimeter in front of the glass wall. ஸோ இது 8 centimeter கரெக்டா? ஸோ எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் வேணும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நீங்கள் 6ல் இருந்து ஷிஃப்டை கழிக்கலாம், இல்லைன்னா அப்பேரண்ட் டெப்த் கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்பேரண்ட் டெப்த் என்னது, இங்கே வந்து ரியல் டெப்த், ஏன்னா டென்சர் இல்லையா, அதனால ரியல் டெப்த் பை மியூ. ஸோ இல்லைன்னா மியூ ரிலேட்டிவ் எங்கிருந்து இதாகுது இன்சிடென்ட் வந்து. ஸோ இது வந்து 6 by எனக்கு என்ன ஆகிடும், மியூ பை 1 ஆகும். ஸோ இட் வில் பி 6 by மியூ. இல்லை மேம் எனக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் திக்னஸ்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் தானே உங்களுக்கு வேணும். ஸோ 6 மைனஸ் ஷிஃப்ட் கரெக்டாக நமக்கு வந்து அப்பரண்ட் டெப்த் என்னது, ரியல் டெப்த் மைனஸ். ஸோ 6 minus 6 into 1 by mu, 6 minus 6 plus 6 by mu, உங்களுக்கு 6 by mu. எந்த கேல்குலேஷன் போட்டாலும் இந்த டிஸ்டன்ஸ் என்னவாயிடும், 6 by mu கரெக்டா? ஸோ நமக்கு இந்த டிஸ்டன்ஸும் நமக்கு இப்போ தெரியும், என்னது அது ஷிஃப்ட் 6 minus 6 by mu. டயக்ராம் தான் இப்போ நல்லா பார்த்துக்குங்க. இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இமேஜ் டிஸ்டன்ஸ். உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இங்கே வந்து தனியாக இந்த ஷிஃப்டட் மிரர், இது வந்து ஷிஃப்டட் மிரர். இந்த ஷிஃப்டட் மிரர்லேருந்து நமக்கு ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, இட் இஸ் 8 plus 6 by mu. அதே மாதிரி இமேஜ் இங்கே எங்கே இருக்குது, எனக்கு 10, ஒரிஜினல் மிரர்லேருந்து 10 plus 6 minus 6 by mu. கரெக்டா? நமக்கு தெரியும் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், பிளேன் மிரர்ல ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு இமேஜ் டிஸ்டன்ஸ். அப்போ 8 plus 6 by mu என்னவாயிடும், 6 minus 6 by mu plus 10. ஸோ இதை இங்கே கொண்டு வந்தீங்கன்னா 2 times இல்லையா? ஸோ 12 by mu must be equal to what, 16 minus 8. 12 by mu will be equal to 8. Mu வந்து என்னது, 12 by 8. So it will be 3 by 2. அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி இப்போ இன்னொரு சம் வேணும் அப்படின்னா இந்த சம் அதே சம் தான். refractive index of the glass கேட்டுருக்காங்க கரெக்டா? ஸோ இங்கே பார்த்தோம்னா கிளாஸ் ஸ்லாப், ஸோ இது வந்து 6 centimeter. ஸோ ஷிஃப்ட் என்னது, ஷிஃப்ட் வில் பி ஈக்குவல் டு 6 into 1 minus 1 by mu. ஸோ மிரர் நான் என்ன பண்ணுவேன், மிரர் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ இது வந்து 6 minus 6 by mu, again it is 6 by mu கரெக்டாக இந்த டிஸ்டன்ஸ். ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் at 8 centimeter. Okay, and this one is what, image is behind the silver face only 12 centimeter. So with respect to the shifted mirror, okay, shifted mirror la வந்து object distance must be equal to image distance correct? So இது வந்து 8 plus 6 by mu, இங்க என்னது இந்த distance வந்து 6 minus 6 by mu, அதுக்கப்புறம் ஒரு 12 centimeter.
So must be equal to 6 minus 6 by mu plus 12. So 2 times 12 by mu. In the side வரும்போது 12 plus 6, 18. 18 minus 6. So mu will be 12 by 10 you will get it. 12 by 10 1.2 is the answer for this. சரியா? இது